உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். திவ்யா, ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அது ஏமா எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரியும் அவ்வளவு ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ற? நானும் உன் வயித்துல தானே பிறந்தவ. டேய், உன் பிரச்சனையில தேவையில்லாம என்னதுக்கு இழுக்கிற? என்னை விட அம்மாக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும், அது உனக்கே தெரியும். ஏய், ஏண்டி இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, எனக்கு நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். நீ சும்மா எல்லாம் ஒண்ணு சொல்லாதம்மா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ வேணா பாரு, இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன், வீட்லயே தான் இருப்பேன். போதுமா? இன்னைக்கு நான் போகலனா இனிமே என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் என் கூட பேசவே மாட்டாங்க. இந்த கஷ்டம்லாம் உனக்கு எங்க தெரியும்? சரி, நீ போயிட்டு வா. ஆனா சத்யாவையும் கூட கூட்டிட்டு போ. இவளையா? அப்கோர்ஸ். தனியா போக வேண்டாம், அப்புறம் உன்னை அனுப்பி விட்டுட்டு நான் பயந்துகிட்டே இருக்கணும். அம்மா, அங்க பார்ட்டி நடக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க இருப்பாங்க. இவளை எப்படிமா நான் அங்க கூட்டிட்டு போறது? ஏன் கூட்டிட்டு போனா என்ன? இவளை பத்தி உனக்கு தெரியாதா? பையன் மாதிரி நடந்துப்பா. இவ காலேஜுக்கு என்ன டிராப் பண்ண வந்தாலே தங்கச்சியா தம்பியான்னு கிண்டல் பண்ணி பேசுவாங்க. இதுல பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனா அவ்வளவுதான். இங்க பாரு, உன்னை ராத்திரி நேரத்துல தனியா அனுப்பி விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நீ போறதா இருந்தா இவளோட போ, இல்லனா நீ பார்ட்டிக்கே போக வேண்டாம். அம்மா, நல்லா இருக்கே. என்ன மேடம், என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? இவ கூட வந்தானா பாலா கிட்ட பேசவே முடியாதே. போலாமா இல்ல வேணாமா? சீக்கிரம் சொல்லு, நான் ரொம்ப பிஸி, எனக்கு நிறைய வேலை இருக்குது. போலாம். ஓகே. ஜானியா? இல்ல, மார்டின். நல்லா இருக்கானா? செம்மையா இருக்கான் ஜி. அப்படியா ஜி? ஆமா ஜி. ஏன்டா? எதா இருந்தாலும் திவ்யா வந்ததுக்கு அப்புறம் தான். அவ எப்படிடா வருவா. பாத்தியா, மணி அடிக்குது. திவ்யா கண்டிப்பா வருவா. ஆமா, கால் பண்றது யாரு? திவ்யாவா? நோ, மை ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஃபைல கார்ல வச்சிருந்தேன், அது வீட்ல எடுத்து வைக்கலையா? ஆமா, மருந்து அப்படியே கொண்டு வந்துட்டேன். கார்ல தான் இருக்கு. ஒரு 2 minutes நான் காருக்கு போய் கால் பண்றேன். சரிடா. ஓகே. நான் கால் முடிச்சிங்களா ஜி? டேய், சூப்பர் ஜி. வாடா. வரேன் ஜி. வாங்க. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடா, ஒரு முக்கியமான ஃபைல் காரில் இருக்கு. நான் மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணன் வர மீட்டிங்கில் இருக்கான். அந்த ஃபைல்ல இருந்து டீடைல்ஸ் கேட்குறான்டா. மாப்பிள, இந்த சாக்கா வச்சு உடனே வீட்டுக்கு கிளம்பிடுவோமா? கிளம்பி போயிடுவோமா? திவ்யா வருவாடா. இவன் வேற. டேய், நீ கண்ணு துடிக்குது, காது அடைக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றப்பலாம் திவ்யா வர மாட்டேங்கிறா. அவதான் வரா. எவடா? சத்யாடா. எனக்கு என்னமோ உனக்கு வர சிம்டம்ஸ் எல்லாம் அவளுக்காக தான் வர மாதிரி தெரியுது. அப்படியே போட்டனா. கோ வாஷ் யுவர் மவுத். அந்த லோக்கல் ரவுடில இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு சான்ஸே இல்ல. ஓ நான்
பார்ட்டின்னு தானே சொன்னேன், ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? சரக்கு பார்ட்டி மாதிரில தெரியுது. ஏய் சி, என்னாச்சி? அங்க பாரு. சில பேர் குடிக்கிறவங்களா இருப்பாங்க. குடிக்கிற இடத்துக்குலாம் நீ எதுக்கு கவர? நீ வா வீட்டுக்கு போலாம். இது சோஷியலைசிங். சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. வினாசிங் சோஷியலைசிங் அப்படின்னா அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பழகுறது. ஓ, வாங்க பழகலாம் குரூப்பா? அப்படிதான் வெச்சுக்கோ. அதுக்கு என்னத்துக்குக்கா இங்க வச்சு குடிச்சு கும்மாலம் போடணும்? வீட்டுக்கு வர சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கோங்க. ஏய், புரியாம பேசிட்டு இருக்காதடி, சுமாரு. அக்கா இங்க பாரு, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படவே இல்லை. அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா செம்ம டென்ஷன் ஆயிடும். ஒழுங்கா வா, வீட்டுக்கு போயிடலாம். நீ வேணா கிளம்பு, நான் பார்ட்டி முடிச்சிட்டு தனியாவே வந்துக்கிறேன். ஐயோ, இந்த குடியார பயலுங்களுக்கு நடுவுல உன்னை நான் எப்படி தனியா விட்டு போறது? அதெல்லாம் சரியா வராது. நீ வா. ஏய், ஏண்டி இப்படி பண்ற? படிப்பறிவும் உனக்கு இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கிற புத்தியும் உனக்கு இல்ல. இதுக்குதான் உன்னை என் கூட அனுப்ப வேண்டான்னு சொன்னேன். அம்மாவுக்கு அறிவு இருந்தா தானே. அக்கா, அம்மாவை பத்தி இந்த மாதிரிலாம் பேசாத. என்ன பேசாத? அவங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருந்திருந்தா உன்னை என் கூட இந்த இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன ஏதுன்னு தெரியாம முட்டாள்தனமா இங்க நின்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை உள்ள கூட்டிட்டு போய் இன்னும் எவ்வளவு அசிங்கப்பட போறேனோ. அக்கா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. இப்ப என்ன, நான் உன் கூட வந்தா உனக்கு அசிங்கமா இருக்கும் அதானே? நான் வரல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கால் பண்ணு, நான் வரேன். நீ எதுக்கு வர? எனக்கு வீட்டுக்கு வர வழி தெரியும், நானே வந்துக்கிறேன். அம்மா என்ன நம்பி தானே உன்னை அமிச்சிச்சு. நீ கால் பண்ணு, நான் வரேன். சொல்லுங்க மேடம். சத்யா அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்படுது. எங்களால எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியல. உன்னால ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.